1640 கிலோமீட்டர் எல்லை. இந்தியா எடுக்கப் போகும் அந்த விபரீத முடிவு என்ன? மியான்மரில் நடக்கும் கலவரம் நம்ம மணிப்பூர் நாகாலாந்தை எப்படி பாதிக்குதுன்னு தெரிஞ்சா அதிர்ந்து போவீங்க. இதோ ஜெய்சங்கரின் மாஸ்டர் பிளான். மியான்மர் நம்ம இந்தியாவின் முக்கியமான அண்டை நாடு. 2021 அங்கு இராணுவம் ஆட்சியை பிடிச்சதுல இருந்து பயங்கரமான உள்நாட்டுப் போர் நடந்துட்டு இருக்கு. உலக நாடுகள் மியான்மரை கைவிட்ட நிலையில நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இப்போ ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. யாங்கூன்ல இந்திய உதவியோட கட்டப்பட்ட கல்வி நிலைய திறப்பு விழாவில காணொளி மூலமா பேசின அவரு, மியான்மர் அரசு எடுக்கிற அமைதி முயற்சிக்கு இந்தியா முழு ஆதரவு கொடுக்கும்னு சொல்லிட்டாரு. ஏன் இது நமக்கு முக்கியம்? ஏன்னா மியான்மர் எல்லை சரியில்லைன்னா நம்ம வடகிழக்கு மாநிலங்கள்ல அமைதி திரும்பாது. இது நம்ம இந்தியாவோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். வெறும் பேச்சோட நிக்காம நம்ம நாட்டோட கூட்டாட்சி தத்துவம் மற்றும் அரசமைப்பு சட்ட அனுபவங்களை மியான்மரோட பகிர்ந்துக்க இந்தியா தயாராயிருக்கு. 140 கோடி மக்கள் ஒற்றுமையாயிருக்கிற இந்திய ஜனநாயகமே உங்களுக்கு ஒரு முன்மாதிரின்னு ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. கலாச்சாரம், ஆன்மீகம், மொழின்னு பல நூற்றாண்டுகளா நாம மியான்மரோட பிணைக்கப்பட்டிருக்கோம். அங்க அமைதி வந்தாதான் இந்தியாவுக்கு நல்லதுங்கிறதுல அவர் தெளிவாயிருக்காரு. நிஜமாவே இது ஒரு மாபெரும் ராஜதந்திர மூவ். அண்டை நாடுகள் அமைதியா இருந்தாதான் இந்தியா வல்லரசாக முடியும். இந்தியாவின் இந்த ஆதரவு மியான்மரில் ஜனநாயகத்தை மீண்டும் கொண்டு வருமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மியான்மர் விவகாரத்துல ஜெய்சங்கரோட இந்த முடிவு சரியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த முக்கியமான தகவலை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.